இன்னைக்கு டே 5 வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எல்லாத்துக்கும் காமனா இருக்க ஒரு சந்தேகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஹேர் ஃபால் இருந்தாலே தைராய்டு இருக்குமோ அப்படின்னு பல பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல ஹேர் ஃபால் ஆகுதுனால அது தைராய்டு தானா, தைராய்டு இருந்தா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், தைராய்டுனா என்ன, தைராய்டு இருந்துச்சுன்னா அதுல எப்படி ஹேர் ஃபால் ஆகும், முக்கியமான சைனை வந்து வீடியோவோட கடைசியில தான் சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டுனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். தைராய்டுங்கிறது ஒரு கிளாண்டு. எங்க சிச்சுவேட் ஆயிருக்குன்னா பேஸ் ஆஃப் தி நெக்ல சிச்சுவேட் ஆயிருக்கு. இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஷேப்ல இருக்கும். இதோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் செக்ரீட் பண்றது. முக்கியமானு பார்த்தோம்னா T3 T4 ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது. இந்த T3 T4 கம்மி இல்லைன்னா அதிகமாகறதுனால நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸை தைராய்டு அஃபெக்ட் பண்ணும். என்னென்னு பார்த்தோம்னா பாடியோட மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகலாம், ஹார்ட் ரேட்டு, ப்ரீத்திங்கு, டைஜஷனு, பாடியோட டெம்பரேச்சர் அஃபெக்ட் பண்ணலாம், ஃபர்டிலிட்டி கூட சம்டைம்ஸ் அஃபெக்ட் ஆகும். இது இல்லாமல் ஸ்கின் அண்ட் போன் மெயின்டெனன்ஸும் அஃபெக்ட் ஆகும். அதில் தான் ஹேரும் வந்து அஃபெக்ட் ஆகுது. இப்போ தைராய்டுனால ஹேரும் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ தைராய்டுனால வர ஹேர் ஃபால்ல 5 பேட்டர்ன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெஸ்டிங் ஃபேஸுக்கு ஹேரோட க்ரோத் ஃபேஸ் வந்து போயிடும். அதனால நிறைய டிஃப்யூஸா ஹேர் ஃபால் ஆகும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ரொம்ப தின்னிங் அதிகமாக இருக்கும். மூணாவது என்னன்னு பார்த்தோம்னா, பேட்சியா ஹேர் ஃபால் ஆகுறது, அதாவது பேட்சா அங்கங்க ஹேர் லாஸ் ஆகுறது மூணாவது பேட்டர்ன். நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹேரோட டெக்ஸ்டர் வந்து மாறும், அது நாலாவது பேட்டர்ன். அஞ்சாவது தான் முக்கியமான சைன், அது என்னங்கிறத லாஸ்டா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் ஹேர் ஃபால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்யூஸா ஹேர் ஷெட்டிங் நடக்கிறது, அதாவது அதிகப்படியான ஹேர் வந்து உதிர்றது. இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தைராய்டு வந்து பாடியோட மெட்டபாலிசத்தை மெயின்டைன் பண்ணுது. ஸோ தைராய்டு லெவல்ஸ்ல இம்பேலன்ஸ் இருக்கும் போது நம்ம பாடியோட மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகும். அதனால என்ன ஆகும்னா, நம்ம ஹேர்ல பொதுவாகவே ஹேர் க்ரோத் ஃபேஸஸ்ன்னு இருக்கு. அதாவது முடி வளர்றது, முடி உதிர்றதுன்னு 3 ஃபேஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஆனஜன், ரெண்டாவது கேட்டஜன், மூணாவது டீலோஜன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மூணாவது டீலோஜன் ஃபேஸுங்கிறது என்னன்னா முடி உதிரத்துக்கான ஃபேஸ். நார்மலாவே இந்த முடி வளர்ற ஃபேஸ் வந்து நம்ம உடம்புல வந்து பல வருஷத்துக்கு இருக்கும். ஆனா முடி உதிர்றது ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்கும். ஆனா இந்த தைராய்டுல இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால இந்த முடி உதிர்ற ஃபேஸ் வந்து ரொம்ப நாள் அதிகரிக்கும். அதனால நம்மளுக்கு டிஃப்யூஸான ஹேர் ஷெட்டிங் இருக்க சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது பேட்டர்ன் ஆஃப் ஹேர் லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்மோனல் தின்னிங் அப்படின்னு சொன்னோம். என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம முடி சன்னமாகிறது தான். ஆனா இது எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தைராய்டு வந்து ஃபர்டிலிட்டி ஹார்மோன்ஸும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால நம்மளுக்கு ஹேர் ரொம்ப தின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபீமேலா இருந்தோம்னா நம்ம வாக்கு எடுக்கும் போது அந்த இடத்துல இருக்க அந்த பார்ட்டிஷன் வந்து ரொம்ப வைட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதே மேலா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஹேரோட சைட்ஸ் இதுல வந்துட்டு நிறைய ஹேர் ஃபால் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. மூணாவது டைப் ஆஃப் ஹேர் லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேட்சி ஹேர் லாஸ் அப்படின்னு சொல்றோம். இது என்னன்னா பேட்சா ஹேர் ஃபால் ஆகும். இதோட மெடிக்கல் டேர்ம் என்னன்னு பார்த்தோம்னா அலோபேஷியா ஏரியேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து மற்ற ஹேர் லாஸ் பேட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணும்போது லெஸ் காமனான ஒரு இதுதான். பட் ஆனால் இந்த மாதிரி பேட்சி ஹேர் லாஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து தைராய்டுல நாலாவது பேட்டர்ன் ஆஃப் ஹேர் லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹேர் லாஸ் கிடையாது, ஹேரோட டெக்ஸ்டர் வந்து சேஞ்ச் ஆகிறது. அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நார்மலா இருக்க ஹெல்த்தி ஹேர் வந்து எப்படி இருக்கும்னா நல்லா ஒரு திக்கா சாஃப்டா நார்மலா இருக்கும். பட் ஆனால் இந்த தைராய்டு இருக்க பேஷண்ட்ஸுக்கு நிறைய பேர் வந்து ஹேர் ஃபால் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஹேரோட டெக்ஸ்டர் அவங்களுக்கு நிறைய சேஞ்ச் ஆயிருக்கும். எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, ஹேர் ரொம்ப கோர்ஸாக மாறிடும், ரொம்ப பிரிட்டிலாக இருக்கும், ஈஸியாக வந்து பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும், ஹேர் ரொம்ப டல்லாக இருக்கும், ரொம்ப தின்னாக மாறிடும். இந்த மாதிரி ஹேரோட டெக்ஸ்டர் நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆகும். பட் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் கம்மியாக இருக்கும். ஃபிஃப்த் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன் ஆஃப் ஹேர் லாஸ் தைராய்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐப்ரோஸில் ஹேர் ஃபால் ஆகுது. ஐப்ரோஸில் ஹேர் ஃபால் ஆகுறதுன்னா ஃபுல் ஐப்ரோஸ்லேயும் ஹேர் ஃபால் ஆகுறது கிடையாது. நம்ம இன்னர் 2/3 இல்லாமல் அவுட்டர் 1/3, அந்த அவுட்டர் 1/3 இருக்க அந்த பகுதியில் மட்டும் ஹேர் லாஸ் ஆகுறது. எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஐப்ரோஸில் இருக்க ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து T3 ஹார்மோனுக்கு ஹைலி சென்சிட்டிவாக இருக்கும்.
ஸோ T3 ஹார்மோன்ல லைட்டா இம்பேலன்ஸ் இருந்தா கூட நம்மளோட அவுட்டர் 1/3 ஆஃப் தி ஐப்ரோஸ்ல இருக்க ஹேர் வந்துட்டு நிறைய லாஸ் ஆகும். அது இல்லாம இருக்கிற ஹேரும் ரொம்ப தின்னா இருக்கும். அதாவது தைராய்டு இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பார்த்தோம்னாலே இந்த இன்னர் 1/3 ஐப்ரோஸ் தான் நம்மளுக்கு விசிபிளா தெரியும். இந்த அவுட்டர் 1/3 வந்து தெரியவே தெரியாது. அந்த இடத்துல முடி இருக்கிற மாதிரியே இருக்காது. அந்த சைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான சைன். இந்த மாதிரி ஹேர் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா தைராய்டு லெவல்ஸை செக் பண்ணி பார்க்கணும். இப்போ தைராய்டுல 5 பேட்டர்ன் ஆஃப் ஹேர் லாஸ் என்னென்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து ஹேர் ஃபால் இருந்தாலே தைராய்டு தானே பல பேருக்கு சந்தேகம் இருக்கு. ஹேர் ஃபாலோட சேர்த்து சில சிம்டம்ஸும் இருந்தாதான் அது தைராய்டு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஹேர் ஃபாலோட சேர்த்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப டயர்டான ஃபீலிங், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப டயர்டாகவே ஃபீல் பண்ணுறது, சின்ன வேலை செய்யறதுக்கு கூட ரொம்ப சிரமமாக இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா முக்கியமான சைனு அதான் ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி நம்மளோட அவுட்டர் 1/3 ஆஃப் தி ஐப்ரோஸில் இருக்க ஹேர் லாஸ் ஆகிறது. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கிறது. நாலாவது விஷயமும் ரொம்ப முக்கியம்தான். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெயிட் கெயின் ஆகிறது இல்லைன்னா வெயிட் லாஸ் ஆகிறது. அதாவது ரொம்ப அதிகப்படியான வெயிட் கெயின் ஆகும் இல்லைன்னா வெயிட் லாஸ் ஆகும். அதாவது நம்ம ஒரு டயட்டு அந்த மாதிரி ஒரு ரீசனே இல்லாமல் ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு காசாக வெயிட் கெயின் இல்லைன்னா வெயிட் லாஸ் ஆகிறது. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு இன்டாலரன்ஸு இல்லை ஹீட் இன்டாலரன்ஸ் இருக்கும். இந்த சிம்டம்ஸோட சேர்த்து உங்களுக்கு ஹேர் ஃபாலும் இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்து என் கிளினிக்கில் வர பேஷண்ட்ஸ் காமனாக கேட்குற ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் தைராய்டுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் எனக்கு ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா நம்ம தைராய்டு இப்போ தான் செக் பண்ணுறோம், அதுக்கு டேப்லெட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த தைராய்டோட லெவல்ஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆயிருக்காது. ஸோ அதனால நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். கரெக்டாக டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டே இருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அடுத்து ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தைராய்டுக்காக மெடிசன் எடுத்துட்டு இருக்கோம், ஆனால் தைராய்டோட சேர்த்து நம்மளுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியும் இருக்கும். அதாவது அயன் லெவல்ஸ் கம்மியாக இருக்கலாம், இல்லை விட்டமின் டி, விட்டமின் B12, விட்டமின் சி, இல்லை ஜிங்க் டெஃபிஷியன்சி, இந்த மாதிரி நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியும் சேர்ந்து இருக்கலாம். நம்ம தைராய்டை ட்ரீட் பண்ணும்போது நம்ம நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருந்தால் அதையும் சேர்த்து ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஹேர் ஃபால் ரிலீஸ் ஆகும். அடுத்து மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தைராய்டுக்கு மெடிசன் எடுக்கிறதோட சேர்த்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்லீப்லெஸ்னஸ் இருந்தால் அதுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். பொதுவாகவே மக்கள் எல்லாத்துக்குமே ஃபேமிலி பேஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைனா ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான் வந்து நம்ம குறைக்கணும். அதாவது ஒரு மெடிடேஷன் பண்ணுறது, யோகா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை மெயின்டைன் பண்ணணும். அடுத்து ஸ்லீப்லெஸ்னஸ்னால கூட ஹேர் ஃபால் இருக்கலாம். ஸோ ஸ்லீப்லெஸ்னஸாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக ஒரு நாளைக்கு 7 to 8 ஹவர்ஸ் தூங்குற மாதிரி பார்த்துக்கணும். இந்த தைராய்டோட சேர்த்து ஸ்ட்ரெஸ் இல்லைனா ஸ்லீப்லெஸ்னஸ் இருந்தாலும் நம்ம தைராய்டு டேப்லெட் எடுக்கிறதுனால ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகாமல் இருக்கலாம். அடுத்து நாலாவது ரீசன் தைராய்டு இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இருக்கும். என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம் ஹேர் க்ரோத் சைக்கிள் அப்படிங்கிறது ஒன்று சொன்னோம். இதில் வந்து நம்ம தைராய்டு இருந்துச்சுன்னா டீலோஜன் ஃபேஸுக்கு ஹேர் வந்து போயிடும். அதாவது ரெஸ்டிங் ஃபேஸ், முடி கொட்டுற ஃபேஸ் வந்துட்டு அதிகமாயிடும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இந்த ஃபேஸ்ல இருந்து நம்ம ஹேர் வந்து ரெக்கவர் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம டேப்லெட் எடுத்த உடனே ரெக்கவர் ஆக முடியாது. ஸோ அதனால நம்ம ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இந்த 4 ரீசன்ஸ்னால நம்மளுக்கு தைராய்டு டேப்லெட் எடுத்தும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகாமல் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணிக்கணும். அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியோட ரோல் தைராய்டில் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஹோமியோபதியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பேஷண்ட்டோட டிசீஸை ட்ரீட் பண்ணாமல் அவங்க இண்டிவிஜுவலைஸ்டாக ட்ரீட் பண்ணுறது, அதாவது அவங்களுக்கு இருக்க சிம்டம்ஸை வச்சு ட்ரீட் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா இப்போ ஒரு தைராய்டு பேஷண்ட்டு என்கிட்ட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹேர் ஃபால் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்குது, அவங்களோட ஃபிசிக்கல் ஜென்ரல்ஸ் எப்படி இருக்குது, அதாவது ஸ்லீப் எப்படி இருக்குது, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா, இல்லை வேற என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தா அவங்களோட இண்டிவிஜுவலைஸ்டாக அவங்கள கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு மெடிசன் கொடுப்போம். ஸோ இதனால தைராய்டு அண்ட் தைராய்டுனால வர ஹேர் ஃபால் எல்லாத்தையுமே நல்லா ரெடியூஸ் பண்ண முடியும்.
இப்ப நம்ம தைராய்டுக்கு வந்து மெடிசன் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னாலும், இந்த 5 ரொட்டீனையும் நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கரெக்ட்டான டயட் எடுக்கிறது. அதாவது கரெக்ட்டான நியூட்ரிஷியஸான ஃபுட் எடுக்கிறது. புரோட்டீன் வந்து அதிகமா இருக்க மாரி பார்த்துக்கணும். சில டைம்ஸ் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினால கூட நம்மளுக்கு ஹேர் ஃபால் மெயின்டெயின் ஆயிட்டே இருக்கும். ஸோ, அதனால கரெக்ட்டான நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்துக்கிறது. இத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழ லிங்க் குடுக்குறேன். இல்ல மேல இருக்க ஐகான கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. 2வது விஷயம் என்னன்னா, ஸ்ட்ரெஸ்ஸ மேனேஜ் பண்றது. நெறைய பேருக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கனால கூட ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கும். அத பத்தின வீடியோ டே 4ல நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழ லிங்க் குடுக்குறேன். இல்ல மேல தெரியுற ஐகான கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அடுத்து 3வது விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, ஸ்லீப் பேட்டர்ன். ஒரு நாளைக்கு 7 to 8 ஹார்ஸ் மினிமம் நம்ம தூங்கணும். கரெக்டான ஸ்லீப் பேட்டர்ன் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம நைட்டு தூங்கும்போது தான் நம்ம பாடி வந்து ரிப்பேர் மெக்கானிசத்துல வந்து ஈடுபடும். ஸோ அப்போ நம்ம தூங்காம இருக்கறனால கூட நிறைய ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ தைராய்டுக்கு மெடிகேஷன்ஸ் எடுக்கிறது இல்லாம ஸ்லீப் பேட்டர்னையும் நம்ம கரெக்டாக ரெகுலரைஸ் பண்ணிக்கணும். அடுத்து 4வது விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, கரெக்டான ஹேர் கேர் அண்ட் ஸ்கேல்ப் கேர் பண்றது. ஃபர்ஸ்ட்டு ஹேர் கேர் ஆர் ஸ்கேல்ப் கேர் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்கேல்ப் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கேல்ப் கேர் ஆர் ஹேர் கேர் பண்ணணும். இதை பத்தியும் டீட்டெயில்டான வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன். இல்லை மேலே தெரிய ஐக்கானை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அடுத்து 5வது விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, கிராஷ் டயட்டிங்கை அவாய்ட் பண்றது. நான் சொன்ன இந்த 5 விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதோட நம்ம தைராய்டு டேப்லெட்ஸ் எடுக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக ஹேர் ஃபாலையும் ரெடியூஸ் பண்ண முடியும், தைராய்டு லெவல்ஸும் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து தைராய்டு இருந்தாலே நம்மளுக்கு கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம டே 5 வீடியோவில் தைராய்டுனால எப்படி 5 விதமாக ஹேர் ஃபால் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து டே 6 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎம்ஓஎஸ் ஆர் பிசிஓஎஸ்னால எப்படி நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகும் அப்படிங்கிறத டே 6 வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் டாக்டர் அக்ஷயா ஸ்ரீனிவாசன். இந்த 30 டேஸ் சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 30 டேஸ் சீரீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. Discover easy, natural ways to feel your best every day. Don't forget to subscribe and hit the bell icon. Take care of your health naturally.